கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வாலிபரின் அலங்காரம் என்கிறதான அந்த 3ஆம் பாகத்தை நாம் இந்த நாட்டில் வீடியோவாக உங்களுக்கு வெளியிடுகிறேன். கடந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நீங்கள் ஆண்டவருக்கு அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் என்னுடைய டைமும் என்னுடைய காரியங்களெல்லாம் நான் பாராமல் உங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தில் சில வாலிபர்களாவது ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க வாழ்க்கை மாறணும். அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். அது கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னும் சில சிறந்த உதாரணமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாகும். ஆண்டவரும் அதையே விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதிகமாக இன்றைய சிந்திக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் 9:17. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையில் சகரியா 9:17 அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும்னு சொல்லும். அதாவது தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளை வளர்க்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, வாலிபரை என்ன வளர்க்கணும், வாலிபர்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் தானியம் வாலிபரையும். அது தானியம்னு சொன்னால் உணவுப் பொருள். இந்த உணவுப் பொருள் தான் இன்றைய வாலிபர்களை வளர்க்கணும். வாலிபத்தில் அவங்க என்ன செய்யணும், நல்ல உடல் கட்டான வாகா இருக்கணும்னு சொன்னால் நல்ல உடல் கட்டோடு நல்ல வாலிபத்தோடு நல்ல திறமையான மனிதர்களாக வாலிபர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னா தானியம் நல்ல உணவு, நல்லா இந்த உடம்புக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த உடலை நல்லா பேணி காக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு இந்த ஆலயத்தை கெடுக்க தான் கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை, அதாவது இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தை எவன் ஒருவன் கெடுக்கிறானோ அவனை நான் கெடுப்பேன் அப்படிங்கிறார். பாருங்க, சரீரம் கடவுள் அவர் ஆலயம், அவர் தங்குகிற ஒரு கூடாரமாக தான் இதை வச்சுருக்கார். நிறைய நமக்கு ஆலயங்கள் இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது நிறைய கோயில்களை கட்டி அங்கங்கே கும்பாபிஷேகம் அப்படி பண்ணி செய்வோம். அது நம்ம நம்பிக்கை. ஆனால் உண்மையான ஆலயம் என்பது இந்த சரீரம்தான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்ல தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். பாருங்கள், இப்போ வாலிபர்களை இன்னைக்கு வாலிப தம்பிகளை எல்லாம் என்ன செய்யணும்னா நல்லா உணவு சாப்பிடணும். நாம் தேவையற்ற பானங்களை குடிச்சிட்டு ஆங்காங்கே விழுந்து கிடக்காதபடி நல்லா உணவு சாப்பிடுங்க. நல்லா உடம்புக்கு ஊக்கமான உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல போஜனம், நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. உங்கள் சரீரத்துக்கு தேவையான ஊட்டத்தை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் வாலிபர்களாக இருக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு திறமைகளும் அறிவும் வளரும். நீங்கள் தேவையற்ற மதுபானங்களை குடிச்சிட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் யாருக்குமே ஒரு பயன் இல்லாதவங்களா தலைவலியாக தான் உங்களால் இருக்க முடியுதே தவிர இந்த நாட்டுக்கு பிரயோஜனமாகவே இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பெற்றாருக்கும் மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு வாலிபர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். எத்தனை பேர் கேட்குறீங்களோ கேட்கலையோ, விரும்பியோ விருப்பம் இல்லாமையோ நீங்கள் இதை பார்க்கலாம். அப்படியாவது பார்த்து உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் வாலிபர்கள் செய்ய வேண்டியது தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். பாருங்கள், நம்ம புசிக்க வேண்டியது குடிக்க வேண்டியது. கன்னிகைகள் என்ன செய்யலாம்? கன்னிகைகள்னு சொன்னால் அவங்க கல்யாணம் ஆகாதவங்க, மனமாகாத பெண்கள் என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் நல்ல திராட்சை ரசங்களை குடிப்பாங்களாம். அது சாராயம் கிடையாது, அது மது கிடையாது. இப்பையும் கூட இன்றைக்கு கூட நாம் என்ன செய்யலாம்? நாம் முந்திரி பழத்தை நாமளாக பிழிஞ்சு ஜாஸ் போட்டு குடிக்கலாம். அது ஒரு மது போதையே கிடையாது. சோத்திரம். அதுவுமே அளவுக்கு மிஞ்சினா எல்லாம் நஞ்சு தான். சோத்திரம். நாம் எல்லாம் கரெக்டாக குடித்தோம்னா பெண்களுக்கான உடல்நிலை சரியாகும் என்பதை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால கன்னிகைகளை புது திராட்சரசம் கன்னிகைகளை வளர்ப்போம். அதனால் மனிதர்கள் நம்ம எதை சாப்பிட்ணும், எதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருங்க நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. வாலிபர்கள் எதை சாப்பிட்ணும், கன்னிகைகள் என்னத்தை குடிக்கணும், இது எதை குடித்தா இது நல்லாயிருக்கும், இது எதை இப்படி செஞ்சீங்கன்னா தவறு, அது உங்கள் உடம்புக்கு கேடுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சுருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் வாலிபர்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும். உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். பொதுவாக கிறிஸ்தவ பிள்ளைகளெல்லாம் பேருக்கு ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இந்த உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் மற்றவங்களுக்கு நாம் ஒரு நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழணும். ஸ்தோத்திரம். அதை தேவன் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். நாம் சாப்பிட வேண்டியதை சாப்பிடுவோம், குடிக்க வேண்டியதை குடிப்போம். ஸ்தோத்திரம். விட வேண்டியதை விடுவோம், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 1:4 இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். நாம் பேதைகள் யார் என்பதை அந்த ஸ்தோத்திரம் இதற்கு முந்தின ஒரு முதல் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பேதைகள் யார் அப்படிங்கிறத அந்த முதல் பகுதியில் நீங்கள் என்னுடைய முதல் வீடியோவில் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பேதைகளை பற்றி, பேதையான வாலிபர்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். பாருங்கள், பேதைகள் அப்படின்னு சொன்னால் என்ன? அந்த முதல் வீடியோவை கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்ன நிகழ்வுகளோ அதையே இந்த உலகம்னு நினைக்கிறவங்க தான் பேதைகள். அவங்களுக்கு அடுத்த தெருவில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அடுத்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் தான் பேதைகள். பாருங்க, அப்படிப்பட்ட பேதைகளுக்கு வினான்னு சொன்னால் புத்தி, நல்ல மைண்டு, நல்ல தெளிவான புத்தியை அவங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. வாலிபருக்கு அறிவு. பாருங்கள், வாலிபருக்கு அறிவை கொடுக்கணும். வாலிபனாக இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல அறிவு உள்ளவனாக இருக்கணும். சும்மா வாலிபேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்தனம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஆண்டவருக்கு ஒத்துக்கிற முடியாது. அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? அறிவை கொடுக்குறாரு. வாலிபனுக்கு என்ன கொடுக்குறாருன்னா அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். எது? இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து அதன்படி இந்த வேதத்தை நீங்கள் கேட்டபடி வாழும்போது உங்களுக்கு இந்த அறிவும் விவேகமும் ஆண்டவரிடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வாலிபர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்குது. பார்த்தீங்களா? கர்த்தருடைய இந்த வேதம் தான் குறைவற்றது, அதில் எந்த குறைவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். அது எப்போ எழுதப்பட்டதோ அதே போல தான் இன்றைக்கி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகளுக்கு எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது இந்த வேதம். ஏதோ குறைவற்றதுன்னு சொன்னாலும் அது நம்மளுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்குது. பார்த்தீங்களா? அந்த பேதை அந்த பேதையான அந்த மனிதர்களுக்கு, அந்த வாலிபர்களுக்கு அவர் என்னத்தை கொடுக்குறாராம்? அவர் ஞானியாக மாத்திரம். அக்கம் பக்கம் தெரியாத அந்த 12 சீசர்கள் பேதமை உள்ளவர்களாக இருந்தாங்க, படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்தாங்க. இயேசுவோட இருந்த அந்த 12 சீசர்களில் ஒரு சிலர் தான் படிச்சிருந்தாங்க, ஒரு சிலர் தான் கொஞ்சம் விவரமாக இருந்தாங்க. பாக்கி எல்லாமே கடல் கரை, மீன், கடல், மார்க்கெட்டு, இதே தான் அவங்களுக்கு பொழப்பாக இருந்திருக்காங்க. கடலுக்கு போக மீனை பிடிக்க, மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்க, அப்படியே வீட்டுக்கு போக சாப்பிட, இப்படியே கடலுக்கு வர மீன் பிடிக்க, இதே வாழ்க்கையாக தான் பாக்கி எல்லாருமே இருந்திருக்காங்க. கொஞ்சம் பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் தான் கொஞ்சம் நல்ல உத்தியோகத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பேதமை உள்ளவங்களாக இருந்ததுனால தான் அவங்கள ஆண்டவர் கடைசியில் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே ஊற்றி அவங்கள ஞானிகளாக மாற்றி அவங்க மூலமாக இன்றைக்கி உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரவி. இதே போலவே உங்களையும் தேவன் பயன்படுத்த வேண்டுமானால் வாலிபர்கள் தான் இந்த காலத்துக்கு தேவை. வாலிபர்களை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வாலிபனை ஒரு நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு வாலிபர்களால் மட்டும்தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். வாலிபர்களை எல்லாம் இன்னைக்கு சாத்தான் என்ன செஞ்சுருக்கான்? போதைக்கும், போதை பொருளுக்கும், உலக இச்சைகளுக்கும் அடிமைப்படுத்தி அவங்க எங்கே தான் இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்கள இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாலிபர்களாக நீங்கள் இராமல் இந்த உலக முன்னேற்றத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் நீங்கள் முன்னேற்றத்துக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வாலிபர்களாக நீங்கள் உங்களை சமர்ப்பணம் பண்ணி சோதரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்போ உங்களை ஆண்டவர் பேதையாக இருக்கிற உங்களை இந்த கர்த்தருடைய வேதம் உங்களை ஞானியாக மாற்றும். பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? அவங்க பேசுகிற அந்த தைரியத்தை பார்த்தோன்னே ஓஹோ இவங்க படிப்பறிவு இல்லாத, ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. காட்டிய மாதிரி பேசியிருப்பாங்க. சோத்திரம். இன்றைக்கி நம்ம பைபிளில் பேசுகிற மாதிரி அழகாக பிரிண்ட் பண்ண புஸ்தகத்தில் பேசுகிற மாதிரி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அவங்க ரொம்ப காட்டமாக பேசியிருந்துருக்காங்க. அவங்க பாணியிலே வந்த கிராமத்து பாணியில் தான் பேசியிருந்துருக்காங்க. அப்படி பேசினப்போ அவங்க ஆச்சரியப்பட்டு அவங்க சரி இவங்களும் அந்த இயேசு ஆகியவரோட இருந்துருக்காங்க. ஏன்னா இயேசுவும் படிப்பறிவு இல்லாதவர் தான். அதனால் அவரும் இப்படித்தான் பேசுவார். அவரும் கொஞ்சம் ஆண்டா பேசுகிறாரு. அதனால் இவங்களும் அவங்களோட தான் இருந்திருக்கணும், இவங்களும் அவரோட சீசன் தாங்கிறத அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. எப்படி வச்சுக்கிட்டுனா படிப்பறிவு இல்லாத பேதையாக இருந்ததுனால சரி இவரும் அவங்களோட இருந்தவங்க தாங்கிறத அவங்க கண்டுக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த நாட்டில் உங்களை ஆசீர்வதிக்கும். வருங்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் உங்கள் பேதமையை விட்டு விலக்கி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடைபெறும் பொழுது கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.